சரி எப்பா குபேரத்தி என்னப்பா என்னமோ கேள்வி கேட்டா சாட்டியடி நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை வழக்குகளில் சாட்டியடி சாட்டியடினா எப்படி டைவர்ஸுக்கு சாட்டியடி அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி வந்து மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் சாட்டியடி அதுக்கு வழக்கறிஞர் தூக்கி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கானா ரோ 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 ரோன்னு ஆட்டிக்கிட்டு தின்னுட்டு அவன் பொண்டாட்டியோட அப்படி அப்படி பிறங்கை உள்ளங்கையை நக்கு தான் ஒண்டாரோலிமான சூடு வைக்க வேண்டாமாப்பா என்னப்பா குபேரத்தி அந்த பேப்பர் தாள் அவனுடைய மூளையில் கொழுப்பு வச்சு ஓடுது, வாயில் கொழுப்பு வச்சு ஓடுது, குண்டிலையும் புடுக்குலையும் கொழுப்பு வச்சு ஓடுது. கொழுப்பு கண்டாரோலி 7 ஜென்மம் அழித்த கண்டாரோலிமே சிவன் குடும்பம், ஈஸ்வரன் குடும்பம், பரம சிவன் குடும்பம். நாக்கால விட்ட வாக்கு தப்பாது, கைலாசத்துலேருந்து போட்ட கணக்கு தப்பாது. என்னப்பா வழக்கறிஞர்களுக்கு அடி கொடுத்த உடனே ஆட்டாமட்டிக்கு அவனுக்கு காய்ச்சல் வரும். அப்படியே அவனுக்கு கிறுக்கு பிடிக்க மாதிரி விட்டுருவோம். கிறுக்கு பிடிப்போம். பெட்டிஷன் பேப்பரை தேடிக்கிட்டே அடைவான். கிறுக்கு அதான் அடி. சாமி கடவுளை அடிக்கிற அடி மாண்டப்பேலுக்கு தெரியாது. ஆனால் நம்ம குடுக்கிற குடுப்பில் மண்டை மூளை உதறுவான், கை கால் உதறுவான், கை 2 ரெக்க உதறுவான், கால் 2 உதறுவான். என்னடா நிற்க முடியல, நீதிமன்றத்தில் நிற்க முடியல, வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். வீட்டு மாளிகை போய் அவன் பொண்டாட்டிகிட்டே போய் சொல்லுவான் வழக்கறிஞர், எனக்கு ஒரு பக்கம் வலிக்கு, ஒரு பக்கம் தூக்குது, கண் எரியுது. அதுதான் ஓட்ட அடி, உடம்புல கொடுக்குற அடி சாட்டை அடி. மாரியம்மா எப்பா டெல்லியில் எல்லா வழக்கறிஞர் கண்ணிலே குத்திட்டா. கண்ணில் குத்தினா என்ன ஆகும், நோய் காய்ச்சல் வரையில் உக்காளி கண் அப்படி 2 பிதுங்கி தள்ளும். இல்லே வழக்கறிஞர் பூரா கொஞ்சமாவது நீதிமான் உட்கார்ந்துருக்காரா, அறிவேட்டத்தனமாக நடத்தக்கூடாதா, அறிவேட்டத்தனமாக கருப்பு ஆடை போட்டு ஓடக்கூடாது, தூயமாக சுத்தமாக உட்கார்ந்துருக்காரு கடவுள் நீதிமான். கண்ணு பார்க்கலையா உனக்கு, நீ கண் திறந்து பார்க்கலையா வழக்கறிஞர், அதான் உன்னை கண்ணில் மாரியம்மன் குத்துதா. மாரியப்பன் பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆணு குத்து, கண்ணில் குத்துறா. பெட்டிஷன் பேப்பர் மாறி போமுடா, மாறி போனோடனே உன்னை உள்ள நீ தான் மாட்டுவா. அதான் கணக்கு. சரியா? எத்தனை எளிய மக்கள் கண்ணீர் விட்டு கூத்தல் முட்டமா வீட்டில் போய் செத்து கூட போதுடா. பாய் பேயலா இங்கே வர்றா, இல்லை அரசியலை கூத்தடிக்காம வர்றா. தமிழ்நாட்டில் காலை 2 பிளந்து எப்படி சிறு போட்டமாக ஓடுதுன்னு மக்கள் கண்டாரோலி மக்கள் அப்பா தூக்கி ஆட்டுதான், தூக்கி ஓட்டுதான்னு தூக்கி பாக்கியடா. சட்டப்பேரவையில் மிதலை பூரா எப்படி கிடக்குன்னு வச்சாடா. மிதலை 234 மிதலுக்கு எப்படி கிடக்கு, அப்படி எப்படி இது கொஞ்சம் 108 தள்ளுறா. 108 என்னன்னு தெரியுமாடா, ஆம்புலன்ஸில் அள்ளிட்டு போகிற கணக்குடா. நீ வச்ச 108 ஆம்புலன்ஸில் கூடிய சீக்கிரமாக அரசியல்வாதியை பூரா 108 தொகுதி செவிச்சோம்கானா, 108 எம்எல்ஏ நான் வச்சுருக்கேன் அப்படிங்கானா, 108 கணக்கில் நான் முதலமைச்சராக உட்காந்துருக்கேன் அப்படிங்கானா. இப்போ தாண்டா 108 இப்போ தாண்டா கணக்கு வரப்போகுது தமிழ்நாடு முழுவதும். 108 தூக்கிட்டு போ, ஆஸ்பத்திரிக்கு அறுக்க கொல்ல சாவதுக்கு தாண்டா 108 போகுது. நீ வச்ச 108 அரசியல்வாதி மன்னராட்சி ஜமீன் கணக்கு அரசியல்வாதி 3 கணக்கில் 108 தூக்கி அறுக்க கண்டார ஒளிமை. சட்டப்பேரவையில் கண்டார ஒளிமை தின்னுட்டு மதையான மாதிரி இப்படி மல்லாக்க கிடக்கா. பூரா விவசாயத்தை அழிக்க இந்த கண்டார ஒளிமக்க பூரா கூட்டமாக போட்டு மற்ற கண்டார சென்னை மேட்டை ஆட்டி செய்தியா கண்டார பிதிக்கி எடுத்து போடுவோம். என்னப்பா குபேரன் அடி. இப்போ சாட்டி அடி எல்லா மாநிலம், ஊடாலப்பட்ட மாநிலம், ஆந்திரா கர்நாடகாலேருந்து டெல்லி இங்கிட்டு ஊடால எல்லா மாநிலத்தையும் சாட்டி அடி. இப்போ பிரதமர் மோடி பேருக்கு அடி, அங்கே அடி. இவங்க ஈஸ்வரன் கல்லிட்டே எரிதான் மொத்தம் இந்த கண்டார பிரதமர் மோடி குய்மனை மொத்தம் அங்கேருந்து ரதத்துலேருந்து எரிதான் மொத்தம் மொண்டை மூளை அந்த மோடி குய்மனுக்கு செதறணும் பாப்பா முக்கால்.